இந்த வீடியோ எப்படியாவது நான் கான்ஃபிடென்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பேசலாம்னு நினச்சேன்னா, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து சொல்லி ஒரு ஒரு இன்டர்வியூ வந்து கலாட்டா ப்ளஸ் சேனலில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பரத் ராஜ் ரங்கன் கூட. அதில் இன்டர்வியூ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சொல்லியோட நிறையா படம் பார்த்துருக்கேன். அதில் எல்லா படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராக் ஸ்டார் இருக்கிறது, தமாஷா இந்த படங்கள்லாம். அந்த இன்டர்வியூ முடியும்போது பரத் ராஜ் ரங்கன் வந்து ஒரு கொஷின் கேட்டார். உங்கள் படத்தில் நீங்கள் கான்ஷியஸாக வந்து நீங்கள் ஸ்மோக்கிங் தான் ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் வந்து நிறைய பேர் வந்து தமாஷா படத்தை பார்த்துட்டு தே வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட், இல்லை வந்து அவங்க கார்ப்பரேட் ஜாப்பை குவிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அதை நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா நினைக்கலையா? அந்த மாதிரி சொன்னார். நானுமே தமாஷா இது ரொம்ப ஒரு 2 இயர்ஸோ இல்லை 1 இயர் முன்னாடி நான் பார்த்துருந்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என் கேரக்டரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 9 to 5 லைக் நான் காலேஜ் போகாமல் நான் 9 to 5ல ரொம்ப நாளுக்கு முன்னாடியே 17 எனக்கு 17, 18 வயசு இருக்கும்போதே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர், அந்த வேடுங்கிற கேரக்டர் கூட எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த படத்தை அப்போ பார்க்கும்போதே. ஆனால் அந்த டைமில் நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்க்கும்போது எனக்கு ஏன் நான் அதை பற்றி என்ன நினச்சேன், அந்தளவுக்கு எனக்கு எல்லா சீன்ஸுமே புரிஞ்சிச்சா, இல்லை இப்போயுமே எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியல. சரி, நான் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு நான் ஜஸ்ட்டு திருப்பி அந்த படத்தை விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த படத்தை திருப்பி பார்த்தேன். பார்க்கும்போது வந்து என்னென்னா, எனக்கு அந்த கேரக்டர் நான் ஃபுல்லாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னு தெரில. பட் அதில் நிறைய இடத்துல அந்த சீனில் என்னையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேடுங்கிற கேரக்டருக்கு வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு ஸ்டோரிகளில் வந்து ஸ்டோரி சொல்கிறாரு. அவர்கிட்ட ஒரு சின்ன காசு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு கதை சொல்லுவார். அந்த கதை மேலே வேடு ரொம்ப அப்சஸ்டாக இருக்கான். அப்சஸ்டாக இருக்கும்போது ஒரு ஸ்டோரி என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு இமேஜினேஷனுங்கிற ஒரு டோரை கொடுக்கும். ஆனால் வேடு எங்கே போய் ஸ்டக் ஆகி நிற்கிறான்னா, அந்த கதையை கேட்டுட்டு அதில் அவன் இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறத விட அந்த கேட்ட கதையை அவன் திருப்பி நல்லாவே நரேட் பண்ணுறான். எனக்கு அந்த மாதிரி தான் புரிஞ்சிச்சு. அந்த கதையோட எண்டிங் அவனுக்கு வேணுங்கிறதுக்காக அப்சஸ்டாக இருந்து அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற எல்லா காசையுமே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி ஸ்டோரி டெல்லர்கிட்ட விட்டு போய் நின்றான். அவனோட மைண்ட் செட் என்னென்னா, யார்கிட்ட அந்த ஆன்சர் கிடைக்கும்? ஸ்டோரி டெல்லர்கிட்ட இருக்கும். அந்த படம் அழகாக லாஸ்ட்டில் முடியும். அதே தான் இந்த ஒரு ப்ராப்ளம்லாம் அவனுக்கு வந்து ஃபுல்லாகவே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே போச்சு. அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதுக்கு யார் அந்த ஆன்சர் தருவாங்கன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு மட்டும் தானான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம நிறையா பேர் வாழ்க்கையை வாழ்கிறோம்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன வரும்? நமக்கு என்ன வராது? இல்லை நம்ம கரெக்டாக தான் செய்கிறோமா? அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியல, லைஃப்பில் தெரியல. அதுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் இன்னொரு இடத்துல என்னென்னா, நம்ம அந்த வேட் கேரக்டர் வந்து அதுக்கடுத்து ஹீரோயின் எப்படி அந்த ஃப்ரான்ஸ்லேயோ என்ன மீட் பண்ணுறாங்க. அங்கே மீட் பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நம்மளோட நேம் இல்லை எல்லாம் நம்ம சொல்லிக்க வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம ஏன் ஒபீடியண்ட்டாக டீசெண்டாக ஆக்ட் பண்ணணும்? இந்த டீசென்ட்டுங்கிற வார்த்தை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா பிரச்சனையை அவனுக்கு உருவாக்குதுன்னு நினைக்கிறேன். அவன் யாருன்னு அவன் லிவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து லைக் அவங்க அப்பா கிட்ட இதை எப்படி சொல்கிறது? அவனோட உள்ளே இருக்க ஆசை ஒரு ஸ்டோரி டெல்லராக தான் இருக்கணும்னா அவனுக்கு அதை சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா? இல்லை, அவனுக்கே அது புரியல. அது அவனுக்கு மட்டும் இல்லை, அதுதான் நான் சொல்கிறது. அதுக்கடுத்து அந்த ஸ்டோரி அப்படியே போகுது. அங்கே சூப்பராக இருந்துச்சு. அவன் யாருன்னு சொல்லவே இல்லை. அந்த இடத்துல நம்ம பொய் மட்டும் தான் பேசினான். இன்னொன்று அந்த படத்தில் நான் கவனிச்சது என்னென்னா, அந்த அந்த கண்ட்ரியில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வேடு வந்து பொய் சொல்லுவான். அதுக்கப்புறமா எங்கேயுமே பொய் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து பொய் சொல்ல தெரியாது. ஒரு பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஒரு சொசைட்டி சொல்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். இன்னொரு இடத்துல வந்து எனக்கு வந்து இதாக இருந்துச்சுன்னா, திருப்பியும் வந்து அவனுங்க வந்து அவன் இன்ட்ரோ கொடுக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு டான்னு சொல்லி இன்ட்ரோ கொடுப்பான்ல, அந்த இடம்லாம் ஓகே ஃபன்னு எல்லாருக்குமே கனெக்டாக இருக்கும். அவன் திருப்பி அந்த சிட்டியில் வந்து தீபிகா படுகோன் அவனை பார்க்கும்போது வந்து, ஹாய் திஸ் இஸ் வேல், ப்ராடக்ட் மேனேஜர் இன் XYZ. அவன் எவ்வளவோ சொல்லியிருக்கலாம் அவனை பற்றி. ஆனால் அவன் ஏன் ப்ராடக்ட் மேனேஜர்னு அவனை ஸ்டக் பண்ணிக்கிட்டானே எனக்கு தெரியல. இன்னொன்று நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் எனக்கு இன்னொன்று என்ன கனெக்ட் ஆச்சுங்கிறத விட அவனோட ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சது என்ன ஸ்டோரி டெல்லிங்கிற விட அவனுக்கு சொல்ல பிடிச்சிருக்கு. அதே தான் வந்து அவன் ஒர்க்லேயும் அவன் பண்ணுறான். நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜர்னு அவன் சொன்னாலுமே அவன் கிளைண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் தான் தரான். ஆனால் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு என்ன சொல்கிறது, லைஃப் இருக்கா? அவனுக்கு பிடிச்ச விஷயம் தான். நீங்கள் ஸ்டோரி டெல்லிங்கை வந்து கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷனில் கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு கதையாக சொன்னாலும் சரி, அதை அவங்க கேட்குறாங்களா? நீங்கள் அந்த ஆடியன்ஸை பாருங்களேன். ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா, அவன் நார்மலாக ஒரு ஸ்டோரி சொல்லும்போது கேட்குற ஆடியன்ஸுக்கும், அவன் ப்ராடக்ட் மேனேஜராக கூட அவன் ப்ரெசென்ட் பண்ணும்போது கேட்குற ஆடியன்ஸுமே வந்து அதை
கேட்கல ஒழுங்கா அத ரிசீவ் பண்ணிக்கலன்னு நெனச்சேன். அதே மாரி அவனுக்கே வந்து கன்ஃப்யூஸ்டா இருந்துச்சு. மேபி எனக்கு அந்த ஸ்டோரி எங்க டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்குன்னா, அவன் ஜாப் வந்து அவன் ஒருத்தர்கிட்ட வேல பார்க்காம, அவனுக்கு பிடிச்ச அதே ஸ்டோரி டெல்லிங்கிற ஒரு விஷயத்த வந்து கார்ப்பரேட்குள்ள எப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம்? ஒரு பிரசன்டேஷன எப்படியாவது ஃபன்னா சொல்ற மாரியும், இல்ல வந்து அத கேட்கறதுக்கு ரைட் ஆடியன்ஸ் இருந்திருந்தா, மேபி வேல் வந்து அந்த இடத்துல அவ்ளோ லைஃப்ல இதா இருந்திருப்பானான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து அவன் அந்த ஆட்டோ ரிக்ஷாவாலா கிட்ட பேசின சீன் நல்லாயிருக்கும். அவன் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இவன் நக்கலா தான் கேட்பான். "நீங்க என்ன ஹீரோ ஆகணும்னு சொல்லி வந்தீங்களா? ஹீரோ சார் சீக்கிரம் போங்க." அந்த மாரி அவன் கடுப்புல கேட்பான். அப்போ அவன் சூப்பரா சொல்லுவான். "இல்ல நான் வந்து ஒரு நான் நான் வந்து ஒரு சா சாங் ரைட்டர் லைக் சிங்கர் ஆகணும்னு நெனச்சேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆர் யூ ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும்." அவன் கேட்பான். "இல்ல சார் சாங் ரைட்டர்." அப்படின்னு சொல்லும்போது அவன் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து, அவன் லார்ஜர் தென் லைஃப் பிக்சர்ஸயே அவன் மைண்ட்ல வச்சிருக்கான். எக்ஸ்ட்ரீமான இதா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அவன் சிங்கர்ன்னு சொல்லும்போது, அவன் என்ன சொல்லுவான்னா, அந்த ஆட்டோ டிரைவர் வந்துட்டு, "இன்சைட் நான் வந்து ஒரு பெரிய ராக் ஸ்டார். பட் நீங்க அவுட் சைட் வேர்ல்டுக்கு ஐ அம் ஹெல்ப்லெஸ்." அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சீன் அதான். எந்த சோலுக்குமே வந்து அது தெரியல. அது நாட் ஜஸ்ட் ஃபார் அந்த ஆட்டோ டிரைவருக்குன்னு இல்ல. எல்லாருக்குமே அது அப்படிதான் நெனைக்கிறேன். உள்ளுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் நெனச்சிட்டு இருக்கலாம் நம்மள பத்தி. ஆனா அது வெளியில எப்படி இருக்கு? அதுக்குன்னு அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு கன்வின்சிங்கான ஸ்டோரி சொல்லுவான். அவன் ஃபேமிலி இப்படி, அவன் ஃபேமிலி எப்படி அவனுக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அந்த மாரிலாம் சொல்லி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இதில இன்னொன்னு எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சு, நான் இது எல்லாமே பேசுறேன்னா, இது மேபி எனக்கு அப்படி ஃபீல் ஆயிட்டு இருக்கலாம் என் லைஃப்ல. மேபி அதனால இந்த படத்துல எவ்வளவோ சீன்ஸ் இருந்தாலுமே, இந்த ஸ்பெசிஃபிக் சீன்ஸ பத்தி மட்டும் நான் இந்த வீடியோல பேசுறதாவும் இருக்கலாம். அதுக்கடுத்து எனக்கு எங்கன்னா, வேலு வந்து கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நெனைக்கிறேன். லாஸ்ட்ல முடியறதுக்கு முன்னாடி. அவன் முன்னால இருந்தே அந்த கண்ணாடி பார்க்கும்போது எல்லாமே யூ வில் ஹேவ் ஆப்ஷன் ஏ, பி அந்த மாரி சம்திங் யோசிப்பான். யோசிச்சுட்டு அவன் எது கன்வின்சிங்கான ஆப்ஷனா இருக்கோ, அத சூஸ் பண்ணிப்பான். எது ஈஸி இல்ல எது அடுத்தவங்கள அஃபெக்ட் பண்ணாதோ, அந்த மாரி சூஸ் பண்ணி அவன் அந்த இத செய்வான். இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன டவுட்னா, எங்க அவன் சொல்லுவான்னு தெரியல. லாஸ்ட்ல தீபிகா படுகோன்ட்ட சண்டை போடும்போதெல்லாம், "ஐ கான்ட் பிரெடிக்ட் மை ரியாக்ஷன்" அப்படின்னு சொல்லுவான். சி இது எனக்கு நானே சொல்லிக்கிறது தான். நீ ஏன்பா உன் வாழ்க்கையில என்ன நடக்குது? அடுத்த ஸ்டெப்ப ஏன் பிரெடிக்ட் பண்ற? இஃப் யூ ஆர் பிரெடிக்டிங் இட், யூ ஆர் நாட் லிவிங் இட். ஏ, பி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் பிரெடிக்ட் பண்ணிட்டு, அதில எது லெஸ் ஹார்மிங் இல்ல அது உனக்கு தெரியாதுல்ல. பிரெடிக்ட் பண்றேன்னா, அத பத்தி நம்ம யோசிக்கிறோம். யோசிச்சு லோகேஷ் அப்பதான் டிசிஷன் எடுப்பானா? சாரி வேலு அப்பதான் டிசிஷன் எடுப்பானான்னா, அவனுக்கே ஒரு இடத்துல தெரியாது. ஏன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு எப்படி இருக்குன்னா, அவனுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் கொஞ்சம் வந்திருக்கும். நம்ம பண்றது கரெக்ட்டா, தப்பான்னு சொல்லிட்டு. அவுட் சைட்ல இருந்து கன்ஃப்யூஸ்டா இருப்பான். அந்த மாரி இருக்கும்போது அவன் கண்ணாடி பார்த்து கேட்பான். என்னால பிரெடிக்ட்டே பண்ண முடியல. பண்ண முடியாது. ஏன்னா, லைஃப் இஸ் டூ லிவ். வாழ்ந்து பார்த்தா தான் என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த இடத்துல போயிட்டு அவன் திருப்பி அந்த வயசான அந்த பெரியவர்கிட்டயே திருப்பி போவான். அவன் திருப்பி போம்போது அந்த காச குடுப்பான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரூ. 1 ரூ. 2 குடுத்த பையன், இப்ப ரூ. 100 ரூ. 200 ஒரு ரூ. 1000 குடுப்பான். அவனுக்கு என்னன்னா, அந்த காச குடுத்தாலாவது இந்த ஸ்டோரியோட எண்டிங் கிடைச்சிருமா? இவன் வாழ்ந்த ஒரு லைஃப அந்த ஸ்டோரிய அந்த தாத்தா கிட்ட சொல்லி, எனக்கு எண்டிங் சொல்லு, எண்டிங் சொல்லு, எண்டிங் சொல்லுன்னு சொல்லி கேட்பான். எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அவன் மூடிக்கிட்டு போய் வாழ்டா! உன் ஸ்டோரிக்கு உன்கிட்ட தான் ஆன்ஸர் இருக்கு. அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிருவாரு. சி எண்ட் ஆஃப் டேலேருந்து தான். நீங்க யாரோ உங்ககிட்ட குடுத்த ஸ்கிரிப்ட வச்சு நீங்க வாழப் போறீங்களா? இல்ல உங்களோட லைஃப நீங்களே வாழப் போறீங்களா? அப்படிங்கிற இடத்துல இந்த படம் வந்து முடியும். எண்ட் ஆஃப் தி டே அவங்க அந்த இதெல்லாம் பண்ணி. ஆனா, இங்க நமக்கு வாழ்றது தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? அதுதான் இங்க பெரிய கொஸ்டினே. அந்த வாழ்றதுனா என்னாங்கிற விஷயத்த வந்து நம்ப கத்துக்கிறோமா? அத கத்துக்க தான் ஐ திங்க் வி வில் பி கெட்டிங் பெட்டர். நமக்கு என்ன ஆக்சுவலா பிடிக்கும்? அப்சஸ்டா இருக்கிற இன்னொன்னு என்னன்னா, ஸ்டோரி டெல்லிங்கிற ஒரு விஷயம்னா வேடுக்கு பிடிச்சிருக்குன்னா, நான் என்ன ஃபர்மா பிலீவ் பண்றேன்னா, அந்த ஸ்டோரி டெல்லிங்கிற விஷயம் வந்து சினிமா மூலியமாவோ, இல்ல வந்து ப்ளே ட்ராமா மூலியமாலாம் வரணும்னு வெளிய அவசியமே இல்ல. இஃப் யூ ஆர் கிரியேட்டிவ் பெர்சன் அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா, அவன் அந்த குடுத்த பிரசன்டேஷனயே கூட இன்னும் கொஞ்சம் எப்படி அந்த பாஸ் ஒரு பிரச்சனை அந்த இதுல. ஆ கீழ ரெஸ்ட்ரிக்டிவா தான் இருக்கு. பட் ஸ்டில் அந்த பிரசன்டேஷனுக்குமே ஒரு சினிமா ஸ்டோரி டெல்லிங்கோ இல்ல இதுக்கோ நான் பெரிய டிஃப்ரெண்ட்டா நான் நினைக்கல. என்னைய பொறுத்தளவுக்கு பேசுறது பிடிச்சிருக்கு எனக்கு. எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப இதாச்சு. ஏன்னா நானுமே சின்ன வயசுலேருந்து அப்புறம் நான் கேட்குற ஸ்டோரீஸ்லாம் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். கதை சொல்ல பிடிக்கும். இப்போவே கூட நான் இந்த கேமரால ரெக்கார்ட் பண்றேன். நான் நேர்ல எவ்வளோ ஃபன்னியா பேசுவேனோ, அந்த அளவு ஃபன்னியா இல்ல வேகமா என்னால பேச முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தலாம் நான் இது பண்றேனோ, அத இதுல பண்ண முடியுமான்னா தெர்ல.
அதேதான். இதெல்லாம் நான் தமாஷா படத்த பார்த்து ரேண்டமா நான் பேசியிருப்பேன். எனக்கு எந்தெந்த சீன் பிடிச்சிருக்கும். அந்த சீன பத்தி நான் கரெக்ட்டா பேசினேனான்னு தெரியாது. பேட்டரி வந்து கம்மியாகுது. ஃபோன்ல வந்து ப்ராப்பரா பிரைட்னஸும் இல்ல. இதுதான் லைஃபு. போக போக அப்படியே வாழ வேண்டியதான். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.